கொண்டிருப்பது சிலோன் ரேடியோ தமிழ். மின்சார கம்பியில் விழுந்த விமானி. இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான தாக்குதல் பயிற்சி விமானம் ஒன்று நேற்று 21ஆம் தேதி காலை வாரியபுலை மினுவன்கட்டை பகுதியில் விழுந்து தீப்பற்றி எரிந்தது. விபத்து நடந்த பொழுது விமானத்தில் இருந்த 2 விமானிகள் பாதுகாப்பாக வெளியேறியிருந்தனர். ஆனால் அவர்களில் ஒரு விமானி தரையிறங்கும் பொழுது சிறிய காயங்களுக்கு உள்ளானார். பிரதான பயிற்சி ஆலோசகர் தரையிறங்கும் போது மின்சார கம்பியில் சிக்கியதால் அவருக்கு காயங்கள் ஏற்பட்டுள்ளன. பின்னர் பிரதேசவாசிகள் இணைந்து சுவசரிய நோயாளர் காவுவண்டி ஊடாக 2 விமான அதிகாரிகளையும் குருநாகல் வைத்தியசாலையில் அனுமதிக்க நடவடிக்கை எடுத்தனர். விமானத்திலிருந்து வெளியேறிய 2 விமானிகளும் பாராசூட் உதவியுடன் மினுவன்கட்டை பகுதிக்கு அருகிலுள்ள அவுலேகமை சுந்தரகமை வித்தியாலயத்திற்கு அருகில் தரையிறங்கினர். எனினும் விமானம் விபத்துக்குள்ளானதற்கான காரணம் இதுவரை தெரிய வரவில்லை. இவ்வாறு விபத்துக்குள்ளான விமானமானது இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான K8 வகையைச் சேர்ந்த உயர்நிலை பயிற்சிக்காக பயன்படுத்தப்படும் தாக்குதல் விமானமாகும். பிரதான பயிற்சி ஆலோசகர் மற்றும் பயிற்சி விமானியுடன் இந்த விமானம் பயிற்சிக்காக நேற்று காலை 7:27 அளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டது. விமானம் காலை 7:55 அளவில் வாரியப்புலை பகுதிக்கு மேலே பறந்து கொண்டிருக்கும் பொழுது இவ்வாறு விபத்துக்குள்ளானது.